சூர்யாவுடைய பாட்டி ஊரில் எல்லாருமே ஒரு 4 வயசு 5 வயசில் புளிய மரம் ஏறி புளிங்க அடிப்பாங்க, புகையில காட்டுக்குள்ள சுற்றுவாங்க, வாழைத்தோப்பு சுற்றுவாங்க, ஒரு 60 அடி ஆழத்துக்கு கிணத்துக்குள்ளே வந்து குதித்து நீச்சல் அடிப்பாங்க, மாதம்பட்டிக்கு போய் நொய்யல் ஆற்றில் மீன் பிடிப்பாங்க. இந்த மாதிரியா விளையாடின பசங்க அப்புறம் வாலிப பருவம் போது ஒருத்தர் லயோலா காலேஜ் போய் போராடி பிகாம் டிகிரி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. யார்? சூர்யா தான். அதான் நான் தான் டிகிரி வாங்கினேன், நீயாவது என் பரம்பரையில் ஒரு டிகிரி வாங்கின கெஞ்சி கூத்தாடி பிகாம் டிகிரி வாங்கி வயிற்றில் பால் வச்சார் அவர். அதுக்கப்புறம் வந்து பிஎன்டி ஒரு கம்பெனியில் யாரோட பையனே சொல்லாமல் வந்து ஆஃபீஸில் போய் மீதியெல்லாம் எடுத்து போட்டு ரூம் ஆஃபீஸ் ரூமில் பெருக்குன இழந்தேன். ஆஃபீஸ் ரூமில் பெருக்கி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அட்ரஸ் என் வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்லி வேலை பார்த்து அம்பத்தூர்லேருந்து சோழிங்கி வரைக்கும் மோட்டர் பைக்கில் லக்கேஜெலாம் தூக்கிட்டு போய் அதில் 4 மணிக்கெல்லாம் வந்து ஹார்வர்டில் கொண்டு போய் லக்கேஜை ஏற்றிக்கிட்டு அப்படி பிஎன்டியில் வேலை பார்த்த ஒருவன் நடிகனாகி விட்டான். எனக்கு கற்பனையே பண்ண முடியாத விஷயமா இருக்குது. இன்னொருத்தன் பிங்ஹாம்டன் போய் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தான். அவன் பிடிவாதமாக இங்கே இந்தியாவுக்கு தான் வருவேன்னு சொல்லி அவனை வந்து நடிகனாகிட்டான். இந்த 2 பொடி பசங்களும் திருப்பூரில் வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் பண்ணுறேன், நீட்டிங்ஸில் வேலை பார்க்குறேன்னு பார்த்து அங்கேருந்து இங்கே ஒடியாந்துட்டானுங்க. இப்போ அவன் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் முதலாளியாக இருக்கானுங்க. எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, மணிரத்னம் சார் சொல்கிற மாதிரி உங்கள் படங்கள் தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். இன்றைக்கி நீங்கள் திரைப்படத்துறையில் வந்து மாயா படம் எடுத்தீங்க, ஜோக்கர் எடுத்தீங்க, இப்போ கஸ்மோரா பண்ணியிருக்கீங்க, பெரிய விஷயம்தான். எந்த சூழ்நிலையிலும் நிலை தவறாமல் மண்டக்குள்ள வெற்றி ஏற்றிக்காமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் ட்ரீம் வாரியர் இன்னும் படம் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாக்கு பிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. 40 வருஷம் தாக்கு பிடிச்ச கம்பெனிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் 10 வருஷத்துக்கு கேட்டால் அவங்க பேர் இருக்கணும். எத்தனை வெற்றி பெறீங்க, எவ்வளோ கோடி சம்பாதிக்கிங்க அடுத்த விஷயம். அடக்கம் வேணும், நிதானம் வேணும், நல்ல சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நல்ல டைரக்டரை பிடிச்சி பக்காவாக படம் எடுத்து முறையான தேதி பார்த்து ரிலீஸ் பண்ணுவோம். அது இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பிஸ்னஸாக எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரில, மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் அது எதுவுமே தெரில. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. அது ஞானவேல் சார் தேங்க்யூ, ப்ரொடியூசர் பிரபுநாத் தேங்க்யூ, நிவாஸ் தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பண்ண படம். என்ஜாய்னா இது சொல்லுவாங்க, பிக்னிக் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பெண்டு நிமிட அளவுக்கு வேலை பார்த்தோம். இன்னும் ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. ஒரு நாள் ரோடில் ஷூட் பண்ணிருக்கோம், 5:45 ஆயிடுச்சு, ஒரு ஷாட் தான் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சார் சொல்கிறாரு. அது வந்து எமோஷனல் சீன், உட்காந்து அழுகணும். ஸோ வந்து ஒரு ஷாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ கடைசியாக ஒரு ஷாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஞானவேல் சார் மூஞ்சே பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டிவ் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இருக்கலே பெரிய போதா தான். ஒரு டேரக்டர் எழுதின சீனை பண்ணப்புறம் ஒரு ஓகே அசோக் அப்படின்னு சொன்னது தான் பயங்கரம் ஹையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறையா என்ஜாய் பண்ணி பண்ண படம் இது. கார்த்தி சார் தான் அந்த படத்தோட கதை நாயகன். ஆக்சுவலி சொல்கிறதா இருந்தால் அவர் நான் இன்டர்வியூ அவர் பருத்திகரெல்லாம் முடிச்சு இன்டர்வியூ பண்ண போனப்போ ரொம்ப மனசு விட்டு பேசுவேன். எப்பவுமே ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்காம நான் ஒரு 1/2 நாள்லாம் எடுத்து பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா புரிஞ்சுட்டு அவன் உண்மையாக என்னன்றதை தெரிஞ்சு எழுதுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்தி சார் பேசிட்டு இருக்கப்போ சில விஷயம் ரொம்ப சக்ஸஸில் இருக்காரு, எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு தேசிய விருதுலாம் கிடைக்கிற அளவுக்கு அது இதுவாக இருக்குது. ஸோ அந்த டைமில் அதாவது நான் நடுவில் மாட்டின பையங்க அப்படின்னாரு. நடுவில் மாட்டின பையன் அப்படின்னா எனக்கு அந்த தேர்மே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது அண்ணா அது முதல் பையன்றதால அம்மாவுக்கு அண்ணன் மேலே ரொம்ப செல்லம், ஒரே பொண்ணுன்றதால அப்பாவுக்கு தங்கச்சி மேலே ரொம்ப செல்லம், நடுவில் நான் மாட்டிக்குவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் வந்து எல்லாம் எங்கள் அண்ணன் வயசு, அதனால் என்னை விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே என்னோட சின்ன வயசு பசங்க, என்னை சீனியர்னு சொல்லி சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ என்னை விளையாடுறதுக்கும் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு. இந்த மிடில் பெஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஐடென்டிட்டியை தேடி மனசில் ஏக்கத்தோடு இருக்கிற நிறைய பேர் அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் நம்ம கிளாஸில் படித்த எத்தனை பேர் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் நல்லா படித்தாங்களோ அவங்க பேர் ஞாபகம் இருக்குது, யாரெல்லாம் சேட்டை பண்ணாங்களோ அவங்க பேர் ஞாபகம் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையாக இருந்த க்ரௌடோட பேர் வந்து நமக்கு ஞாபகம் கூட இருக்கிறது. நம்ம கூடயே 10 வருஷம் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து. ஆனால் உலகத்தை மாற்றின பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சோ லாஸ்ட் பெஞ்சோ இல்லை, மிடில் பெஞ்சில் தான் இருந்திருக்காங்க. பில்கேட்ஸில் ஆரம்பித்து நிறைய உதாரணம் இருக்குது. படத்தில் அந்த கண்டென்ட் தான் பேசியிருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அகரம்னு பேர் வச்சது ஞானவேல், அகரம் ஆரம்பிச்சது கூட இருந்தது எல்லாமே ஞானவேல்.
இப்போ ஒரு 1500 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, படித்து முடிச்சுட்டாங்க. இன்னொரு 2020 3000 பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் ஞானவேல் அவர்கள். அவரோட நட்பு வட்டம் இப்போ வந்து மகா பாண்டியராஜன் சார் எனக்கு தெரியுது, மேடம் எனக்கு தெரியுது, விஏடி செல்வம் அவர்களை தெரியுது, இன்னும் ரம்யம் சார் எனக்கு தெரியுது அப்படின்னா இது பெரிய ஒரு சர்க்கிள். அதை வந்து அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தது வந்து ஞானவேல் அவர்கள். வீடில் இருந்ததுனால அந்த எக்ஸ்போஷனால் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குது. ராஜமோகன் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபோன் கால் ஒரு பேட்டி முடிக்கிறதோ இல்லை மெசேஜில் ஒரு பேட்டி முடிக்கிறதோ இல்லாட்டி ஒரு 1 hour கொடுங்க, ஒரு 1/2 hour கொடுங்கன்றது அதான் சாத்தியமாக இருக்கும். நிறைய பேருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கும். பட் இவர் கூட ஒரு நாள் போல் இருக்கலாம், எங்கே ஷூட்டிங்னாலும் கூட வந்துடுவார், தங்குவார், பேசுவோம், காஃபி சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தவங்க கூடயும் அந்த நட்பு வந்திருக்கு. பத்திரிகையாளரை தாண்டி அந்த நட்பு இருக்கிறதுனாலேயே நான் ஒரு சின்ன கணக்கு சொல்லணும். 1500 பசங்க இப்போ அகமில் படித்து வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு அத்தமெட்டிக்ஸ் போட்டு செலவுகள் கணக்கு பார்த்தீங்கன்னா 60 கோடி ஆகும். 60 கோடியை இவர் வந்து 10 கோடியில் நடக்க வச்சுருக்கிறாரு. இவரோட நட்பு மூலமாக தான் அது நடந்திருக்கு. வாரியர்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த படங்களாக இந்த படம் ரொம்ப முக்கியமான ஃபில்மாக வந்து நிச்சயமாக அமையும். அண்ட் சூப்பர் ஹாப்பி ஞானவேல். ஆல் தி பெஸ்ட்.